புதிய கல்வி திட்டத்தை தங்களுடைய சுய லாபத்திற்காக எதிர்த்து தினமும் நாடகம் நடத்தி கொண்டிருக்கு திமுக. மும்மொழி கொள்கையில் திமுக நாடகம் போடுவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலளித்துள்ளார். 1000க்கும் மேற்பட்டவர்களுடைய காலை பசியை போக்குகின்ற இந்த நற்காரியத்தை எங்களோடு இணைந்து பணியாற்றிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, யாருடைய பசி ஆற்ற வேண்டும் என்று அல்லும் பகலும் அயராமல் இந்த தமிழகத்தின் நலனுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றாரோ அவர் நீண்ட நெடுங்காலம் பன்னெடுங்காலம் இந்த தமிழகத்தின் முதல்வராகவும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்று பொதுமக்கள் வாழ்த்துவது எல்லாம் வல்ல இறைவனும் இயற்கையும் துணை நிற்க வேண்டும் என்று எங்கள் வாழ்த்தையும் தெரிவித்து அவர் நீடூடி வாழ்க என்று வாழ்த்தி மகிழ்கிறோம். லாபத்திற்காக எதிர்த்து தினந்தோறும் நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறது திமுக. புதிய கல்வி திட்டத்தை தங்களுடைய சுய லாபத்திற்காக எதிர்த்து தினமும் நாடகம் நடத்தி கொண்டிருக்கு திமுக அப்படின்னு அண்ணாமலை நேற்று சொல்லியிருக்காரு. சுயலாபம் என்று கருதி இருந்தால் தமிழகம் ஏற்கனவே கடந்த ஆட்சி காலத்தில் நிர்வாக சீர்கேட்டால் நிதி ஆதாரத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் மத்திய அமைச்சர் 5000 கோடி உங்களுக்கு இழப்பு ஏற்படும், தர முடியாது என்று மறுத்த போதும் அது 10,000 கோடியாக நீங்கள் மாற்றினாலும் எங்கள் கொள்கை இருமொழி கொள்கையிலே நாங்கள் உறுதியாக இருப்போம் என்று உறுதியாக இருக்கின்ற எங்களுடைய முதல்வரா நாடகமாடுகிறார். பாரதிய ஜனதா கட்சி தலைவருக்கு பேசுகின்ற பொருள் வேறு ஏதும் கையிலே இல்லை. இந்த ஆட்சியின் மீது குற்றம் குறைகளை சொல்லி சொல்லி பார்த்தார். இல்லாததை கற்பனை வளத்தோடு மெருகேற்ற பார்த்தார். மக்கள் மன்றத்திலே அது எடுபடவில்லை. ஆகையால் இதே மங்கி போன ஆயுதத்தை மீண்டும் மீண்டும் கூர்மையாக்க முனைக்கின்றார். தமிழக மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கின்றார். எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உறுதியாக இருக்கின்றார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.